அல்லாஹு தாலா இதை சொல்லுகிற நேரத்துக்கு நான் உங்களுக்கு ஆரம்பம் சொன்ன மாதிரி முடிவே அல்லாஹு தாலா சொல்றான். ஃபிர்அவுனை அழிச்சிட்டு ஃபிர்அவுனை அல்லாஹு தாலா கடல்ல மூழ்கடித்து விட்டு அல்லாஹ் எப்படி சொல்றான், ஃபனபதனாஹும் ஃபில் யம், அதாவது அந்த நதியில் தூக்கி எறிந்தோம்ன்றான் அல்லாஹ். அப்படி சீப்பா சொல்றான் ஃபிர்அவுனை தூக்கி எறிந்தோம் என்று சொல்லி அல்லாஹு தாலா அந்த சூரால சொல்றான் எப்படின்னா, கம் தரகு மின் ஜன்னாத்தி வ உயூன் வ ஸுரூஇன் வ மகாமின் கரீம் வ நஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன் கதாலிக வ அவ்ரஸ்னாஹா கௌமன் ஆகரீன். அல்லாஹு தாலா சொல்கிறான், கம் தரகு மின் ஜன்னாத்தி வ உயூன், எத்தனை தோட்டங்கள், எத்தனை தோட்டங்கள், எத்தனை நீர்நிலைகள், எத்தனை விவசாய நிலங்கள், எத்தனை சந்தோஷங்கள், எத்தனை மகிழ்வான இடங்கள், எல்லாத்தையும் அவர்கள் விட்டு சென்றார்கள், எல்லாவற்றையும் விட்டு சென்றார்கள். வனஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன், எத்தனையோ சந்தோஷங்கள், அவர்கள் சந்தோஷம் அடைந்து கொண்டிருந்த இடங்கள் விட்டு சென்றார்கள். கதாலிக், அவ்வாறுதான் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு நாங்கள் அதை சொந்தமாக்கினோம், பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு நாம் சொந்தமாக்கினோம். அவர்களுடைய அந்த அழிவால் வானங்கள் அளவும் இல்லை, பூமி அளவும் இல்லை என்றாலா. ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வமா கானூ முன்தரீன், ஸமாஉ வல் அர்து வமா கானூ முன்தரீன், வானங்கள் அளவும் இல்லை, பூமி அளவும் இல்லை, அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படவும் இல்லை. வானங்கள் அளவும் இல்லை, பூமி அளவும் இல்லை. நல்லா ஏன் சொல்றான், வாழ்ந்ததே வானம் பூமிக்காகத்தான். நம்ம யாருக்காக வாழ்றோமோ அவன் அழணும், மனைவி அழுவான், புள்ள அழுவும், சொந்தங்கள் அழுவும், வானமும் பூமியும் அழல என்றான்ல. நீ வாழ்ந்தது இதுக்காக வேண்டிய, அது உனக்கு அழலையே. மனைவி அழுகிறான்னா நீ அவனுக்காக வாழ்ந்தாய், வாழ சொல்லுது இஸ்லாம். ஆனா நீ எந்த சொத்து நீர்நிலைகள் சந்தோஷம் நினைச்சாயோ அதுல எந்த சேஞ்சும் இல்லைன்றான். அழல அல்லாஹ் தாலா சொல்றது இலக்கிய நயம் மட்டுமல்ல, இன்னொன்று இருக்குது. அழுத அல்லாவுக்கு தெரியும், அவருடைய அழுகைகளையும் அவருடைய பேச்சையும் அல்லாவுக்கு தெரியும். 18-60 வருஷம் இருந்துட்டு போறவன் நினைச்சு அழணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து அந்த குச்சி அழுதுதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறுகிற நேரத்தில் அதை விட்டு போன நேரத்தில் நம்மளுக்காக அழாது. வானங்களும் அழல, பூமியும் அழலன்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே முதல் அம்சம் சகோதரர்களே, மனிதனை பொறுத்த வரைக்கும் 100% தெரிந்த விஷயம், நம்ம என்னதான் அறிவுல உச்சகட்டத்தை அடைஞ்சிட்டாலும், என்ன பெரிய தத்துவத்தை பேசிவிட்டாலும், இந்த தத்துவத்தை உலகம் ஏத்துக்கலாது விட்டாலும் கூட உண்மை இதுதான். இதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபிக்ஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அராதல்லாஹு பிஹி மயுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு கைரை நாடினால் அவனுக்கு மார்க்க விளக்கம் கொடுப்பான். வமை யுத்தல் ஹிக்மத ஃபகத் ஊத்திய கைரன் கதீரா, யாருக்கு ஹிக்மத் கொடுக்கப்பட்டு விட்டதோ அவருக்கு நிறைய கைர் கிடைச்சாச்சு, அவருக்கு நிறைய கைர் கிடைச்சாச்சு. இந்த விளக்கம் மிக முக்கியம் சகோதரர்களே. முதல் அம்சம், மரணத்தை பற்றிய செய்தியில் தேர்வுகள் நமக்கு லிமிட்டடாகத்தான் என்ன செய்திருக்கிறது, வழங்கப்பட்டிருக்கின்றன. நமது பிறப்பிலோ, நமது வளர்ப்பிலோ, நமது முடிவிலோ, நடுப்பகுதியிலோ நமக்கான தேர்வுகள் கொஞ்சம் தான். இப்படி இருக்கக்கூடிய மனிதன் எப்படி இந்த உலகத்தில் இந்த மரணத்தை மறந்து வாழலாம், எப்படி வாழலாம் என்று நாம் என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். முதல் அம்சம் சகோதரர்களே. இரண்டாவது, மரணத்தை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய பொதுவான வசனங்கள்லாம் எடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான செய்தி, எப்பொழுதுமே மனிதன் நான் அவசரமாக மௌத்தாகுவதற்கு தகுதியானவன் அல்ல அப்படின்னு நினைப்பான். அப்படின்னா என்ன, அல்லாஹ் தஆலா என்னை அவசரமாக மௌத்தாக மாட்டான், நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஆள். இது எல்லாருக்கும் இருக்கு, இது புரிஞ்சுக்கோங்க. எப்படி அல்லாஹ் தஆலா என் சேவைக்காக வேண்டி என்னை கொஞ்சம் வைப்பான், அல்லது என் தேவைக்காக வேண்டி கொஞ்சம் வைப்பான். குடும்பத்துக்கு நான் குடும்பத்துக்கு செலவழிச்சிருக்கிறேனா இல்லையா, அப்போ அல்லாஹ் தஆலா என்ன எப்படி எடுத்த என் குடும்பத்தின் நிலைமை என்ன, எல்லாருக்கும் இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இது வெளியே சொன்னா யாரும் ஏத்துக்கல மாட்டாங்க தானே. ஆனா மனதளவுல என்ன நினைச்சிருக்கிறான் தெரியுமா, எல்லார்ட்டையும் இந்த எண்ணத்தை சைத்தான் போட்டு வைப்பான். அல்லாஹ் தஆலா என்னை ஒரேடியா மௌத்தாக்க மாட்டான், நான் என் குடும்பத்துக்கு மிக முக்கியமா செலவழி, நான் போனா யாரு அல்லாஹ் மற்ற இடங்களெல்லாம் மௌத்தாக்க வச்சுக்கிறேன், அங்கே ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருப்பான் போல இருக்குது. நம்மளுக்கு என்னது அப்படி இல்லை, இப்படி என்ன மனிதன் என்ன செய்யறான் நினைக்கிறான். அது மாத்திரமல்ல, ஆட்சியில் உள்ள என்ன நினைக்கிறான்னா, நான் நிறைய நல்ல சிறந்த எவ்வளவு கேவலமானவனும் சிறந்த ஆட்சியரான்னு நினைப்பான். அப்ப நான் சிறந்த ஆட்சி நான் போன நிலைமை என்ன, இந்த கடன் கொடுக்க வேண்டியவன் என்ன நினைப்பான் தெரியுமா, உடனே அல்லாஹ் என்ன எடுத்தா நான் கடன் எப்படி கொடுக்குறது. அதனால அல்லாஹ் தஆலா நான் தொழுகையை பார்த்து, என்ன நோன்பை பார்த்து, என்ன ஜக்காத்தை பார்த்து, என்ன இபாதத்தை பார்த்து கடன் கொடுத்தவர் தான் என்ன செய்வான், மௌத்தாக்குவான். இது ஒவ்வொரு இன்னும் சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் பெரிய இந்த சமுதாயத்துக்கு மிக முக்கியமான தர்மவாளியாக இருக்கிறேன், சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன், அல்லாஹ் தஆலா என்னை கொஞ்சம் எடுக்க மாட்டான், கொஞ்சம் ஒரு 10 வருஷமாவது என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா என்னை கொஞ்சம் சேவை செய்ய வச்சுட்டு தான் அல்லாஹ் தஆலா மௌத்தாக்குவான். மறந்துடுறாங்க. சஅத் இப்னு முஆத் மரணித்தார்கள், பெரிய பெரிய முஸ்அப் இப்னு உமைர் மரணித்தார்கள், நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள், நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், தாபீன்கள் கொல்லப்பட்டார்கள், உமர் இப்னு கத்தாப் முஸல்லாவில் கொல்லப்பட்டார்கள், அலி ரலியல்லாஹு பள்ளிக்கு வருகின்ற பொழுது கொல்லப்பட்டார்கள். மறந்துடுவாங்க. அவர்களை விடவா நம்ம முக்கியம்?
இந்த சமுதாயத்துக்கு அவர்களை விடவா நம்ம முக்கியம்னு கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிற நேரத்தில் சஅத் இப்னு முஆதை விட ஒரு முக்கியமான நபர் இருப்பாரா? சஅத் இப்னு முஆத் ரசூலுல்லாஹ்ங்கட மடியில கண்ணீர் வடித்துக் கொண்டு மரணிக்கலையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு பாருங்க. ஆனா மனசு என்ன சொல்லும் தெரியுமா? நம்ம முக்கியம், நம்ம மிக முக்கியம், நம்ம அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், அவசரமா மரணிக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். மரணிச்சவங்க எல்லாரும் அப்படி நினைச்சவங்க தான், மரணிச்சவங்க எல்லாரும் நினைச்சவங்க தான். மிஞ்சுகிறோம் நம்ம, அவ்வளவுதான். நம்மளும் அதே கேட்டகரிக்குள்ள வருவோம். இது இரண்டாவது. அன்புள்ள சகோதரர்களே, ஷைத்தான் என்ன செய்வான் சொன்னால், சர்வசாதாரணமாக நேரம் என்று வருகிற நேரத்தில், நல்லது என்று வருகிற நேரத்தில், எப்படி தூக்கத்துக்கு என்ன சொல்லுவான், அலைக்கலைலும் தவீல் ஃபர்குத், உனக்கு நீண்ட நேரம் டைம் இருக்குது, தூங்குது, 5 நிமிஷம் தான் இகாமத்துக்கே இருக்கும். ஆனா ஷைத்தான் என்ன சொல்லுவான், இந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் ஆழமா தூங்கிடலாம், இந்த 5 நிமிடத்துக்குள் நம்ம கொஞ்சம் ஆழமாக தூங்கி விடலாம் அப்படின்னு தான் ஷைத்தான் என்ன செய்வான் சொல்லுவான். அது நியாயமாவும் நம்மளுக்கு படும் அந்த நேரத்தில். அலைக்கலைலும் தவீல் ஃபர்குத், இதுதான் சைத்தானுடைய விஷயம். எந்த ஒரு விஷயத்தை செய்ய போவதாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்ற மனோநிலையை தருவதில் ஒரு இன்னொரு வடிவம் தான் இந்த மரணம். மரணம் கண் முன்னால தாய் மரணிப்பான், தந்தை மரணிப்பாங்க, நம்மளே அடக்கிட்டு வந்திருப்போம். குழந்தை மரணிச்சிருக்கும், நாம அடக்கிட்டு வந்திருப்போம். நமது நெருங்கிய நண்பர்கள் மரணித்திருப்பார்கள், நம்ம அடக்கிட்டு வந்திருப்போம். நம்ம உறவுகள் மரணிச்சிருக்கும், நம்ம அடக்கிட்டு வந்திருப்போம். அடக்கி ஆண்ட ஒரு மன்னன் மரணிக்கத்தை பார்த்திருப்போம். ஆனா இதுக்கு மத்தியிலும் நான் மரணிக்க மாட்டேன்னு நினைப்போம். முன்னால எக்ஸிடென்ட் நடக்கும், பின்னால எக்ஸிடென்ட் நடக்கும், ரைட்ல நடக்கும், லெஃப்ட்ல நடக்கும். நம்மளுக்கு நடக்காத மாதிரியே இருக்கேன், நம்ம இன்னும் ஒழுங்கா நடக்கல, நம்மளுக்கு இன்னும் ஒழுங்கா என்ன செய்யல, ஒரு எக்ஸிடென்ட் படல. படாத வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு தெரியுமா, நம்மளுக்கு படாது போல இருக்கு, நம்ம எப்பயும் கரெக்டா தான் என்ன செய்யறோம், போறோம் போல இருக்கு, நம்மளோட திறமை போல இருக்குது. அல்லாஹ் காப்பாத்தி கொண்டிருக்கிறான், உங்களுக்குரிய நேரத்தை அல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்கிறான், அதுக்குரிய டைம் உங்களுக்கு வரவில்லை அப்படின்னு நினைக்க மாட்டோம். வீதியை கடக்கிறோம், எந்த நேரம் நம்ம அசால்ட்டா கடப்போமா, இல்லை, பார்த்து பார்த்து கடப்போம். சில நேரங்களில் நம்ம போவோம், கொஞ்சம் செகண்ட்ல பஸ் தாண்டி போய் நம்ம பின்னுக்கு வந்துடுவோம். நமது அறிவில்லது, நல்ல காலம் தப்பிட்டோம் அப்படி என்று சொல்லிட்டு நம்ம இயற்கையிலே அப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு உணர்வு ஒன்று இருக்குது, அப்படி நம்மளோட உணர்வுக்கான திறமையை கொடுத்துட்டு அது. ஆனா அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு அல்லாஹு தஆலா காலம் இருப்பதனால் அந்த இடத்துல காப்பாத்தினா, அவ்வளவுதான். இதை விட கவனமான போனவங்களாம் மௌத்தாயிப்பாங்க. நீங்க கவனம் இல்லாம போய் எல்லாம் காப்பாத்திட்டான், கவனமா போனவன் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருப்பான், எடுத்து இருப்பான். அப்ப என்ன மனிதன் உணர மறுக்கிறான்டா, முடிவெல்லாம் அறிவால தப்புறேன்னு நினைக்கிறான். முடிவிலிருந்து தப்புறதெல்லாம் அறிவால தப்புறேன்னு நினைக்கிறான். பிழை. முடிவுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது, முடிவுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லாஹ் தஆலா முடிவொண்டு எழுதி இருந்தான்டா, லா யஸ்தக்திமூன ஸஅத்தன் வலா யஸ்தஅখিরூன், ஒரு கணப்பொழுதே அவன் பிந்தவும் மாட்டான், அவன் முந்தவும் மாட்டான். இது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விதி. அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி அல்லாஹ் தஆலா இதை செய்வான்? எனவே இரண்டாவது கட்ட நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, மரணம் என்பதை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் அப்படித்தான் ஷைத்தான் எண்ணத்தை போடுவான். நான் அப்படி இல்லை, அதனால தான் நம்ம மரணத்தை எங்களை விட்டு தூரமாகவே நினைச்சு கொண்டிருக்கிறோம், தூரமாகவே நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் அப்படி இல்லை, எனக்கு அப்படி இல்லை நினைக்கிறோம். அந்த நிமிடம் பார்த்து அந்த உணர்வுக்குள்ளாகிறோம். ஒரு மரண செய்தி, நெருக்கமானவருடைய மரண செய்தி கண்டா, நெருக்கமான ஒரு மரண காட்சி கண்டால் அந்த உணர்வு கிட்ட நெருங்குறோம். நெருங்கினாலும் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடான் சைத்தான், அதை பெரும் பிரச்சாரம் செஞ்சு நம்மளை விட்டு தூரமாக்கி விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஷைத்தான் எங்களை தாமதிக்க செய்து கொண்டே இருக்கிறான், இறைவனை விட்டு தூரமாக்கி கொண்டே இருக்கிறான். அதனால தான் ஒரு அறிஞர் சொல்றார், இன்னமா அந்த ஐயாமு, நீ மனுஷன் நினைச்சிடாத, நீ சில காலங்கள் தான், ஐயாம் பீரியட், அதாவது சில நாட்கள் கடந்து விட்டால் உன்னில் சில பகுதிகள் போய்விட்டன என்பது அர்த்தம். உன்னில் சில பகுதிகள் போய்விட்டன என்று அர்த்தம். இப்படி புரிஞ்சுக்கன்னு சொல்றான். காலம் போக போக என்ன அர்த்தம், நம்ம போய்கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது கட்டம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மரணிக்க மாட்டேன் என்று ஷைத்தான் வைக்கக்கூடிய அந்த சிந்தனை இருக்குது. மரணிக்க மாட்டேன் நினைக்க மாட்டோம், இப்போ மரணிக்க மாட்டேன், கொஞ்சம் டைம் போகும், என் வேலையெல்லாம் முடிஞ்சவர் நான் மரணிப்பேன் இப்படி நினைக்கிறோமே, இது ஷைத்தான் தரக்கூடிய ஒரு கெட்ட எண்ணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அன்புள்ள சகோதரர்கள், இது என்ன செய்யும் தெரியுமா, இந்த சிந்தனை எங்கள்கிட்ட தொடர்ந்து இருந்தால் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா? திடீரென மரணம் வந்தால் நாம் அந்த மரணத்தை உணர்வு ரீதியாக எதிர்க்க ஆரம்பிப்போம். உணர்வு ரீதியாக அந்த மரணத்தை விரும்ப மாட்டோம். அந்த மரணம் எங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்போம். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு தண்டனையை தந்த மாதிரி நம்ம நினைப்போம். நம்ம எதிர்பார்ப்புக்கு மாத்தமா அல்லாஹ் தஆலா நடந்த மாதிரி என்ன செய்வோம், நினைப்போம். அப்படி ஒரு முஃமின் நினைக்கவே கூடாது. எல்லா நிமிடமும் நான் அடுத்த செகண்ட் மரணிக்கலாம் என்ற சிந்தனை உண்டாக்கி கொண்டே இருக்கிறோம். நம்மளுக்கு அப்படி ஒரு சிந்தனை வைங்களேன், இல்ல இல்ல நான் அடுத்த செகண்ட் மரணிக்கலாம் வரும், சிந்தனை வரும். நாளைக்குள்ளேயா நம்ம மௌத்தா போறோம் அப்படி நினை வருமா? நாளைக்கு இந்த நிமிஷமே நம்ம மரணிக்கலாம், நாளன்னைக்குள்ளேயா மரணிக்க போறோம் அப்படியே நம்ம சிந்தனை வரும், இந்த செகண்டே மரணிக்கலாம் என்ற சிந்தனை. அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்து இடையிலே மரணம் வந்து விட்டால்ன்றான் குர்ஆன்ல. அவன் எந்த பாதையில போறான்? அல்லாஹ்வுடைய பாதையில போறான்.
அல்லாஹ் தஆலா சொல்றான் இடையில் மரணம் வந்து விட்டால் அப்படின்னா என்ன, நல்லது கெட்டது இல்ல, மரணம் எந்த டேட்ல எந்த டைம்ல என்ன செய்யும் வரும். நீங்க நல்ல சைட்ல இருக்கிறீங்க, நல்ல நோக்கத்துல இருக்கிறீங்க, நல்ல செயல்ல இருக்கிறீங்க, நல்ல பொறுப்புல இருக்கிறீங்கன்றதுக்காக மரணம் லேட் ஆகாது. அப்படி லேட் ஆகிறது யாருக்கு முதல்ல லேட் ஆகக்கூடாது? நபிமார்களுக்கு லேட்டாக இருந்திருக்கணும், சஹாபாக்களுக்கு லேட்டாக இருந்திருக்கணும், பெரும் பெரும் தியாக தலைவர்களுக்கு லேட்டாக இருந்திருக்கணும். அவங்களுக்கு இடையில வரலையா? யார் ஹஜ்ஜுக்கு போற அவர் என்ன செய்யலாம், நான் இடையில ஹஜ் எனக்கு தடைபட்டால் அப்படின்ற ஒரு நியத் என்னது நம்ம வச்சுக்கொள்ளணும்னு சொல்றோம். ஏன் அல்லாஹ் தஆலா எதுலயே அந்த இடையில என்ன செய்யலாம், அந்த தடையை கொண்டு வரலாம் என்பதை புரிந்து கொள்ளும். இந்த சிந்தனை ஆழ பதிய வைங்க. எப்போ ஒரு செகண்ட் அது வந்தாலும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வசியத்தை பத்தி எனக்கு சொன்ன நாளில் இருந்து, வசியத் என்றா என்ன, இறைவனுக்கும் அவனுக்கும் இடையிலான கடமை அல்ல, அவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான அந்த உரிமைகள் கடமைகள். ரசூலுல்லாஹ் வசியத்தை பத்தி சொன்ன நாளில் இருந்து நான் தூங்குகின்ற ஒவ்வொரு நேரம் என் தலையணைக்கு கீழே என் வசியத்து இருக்கும் அப்படின்றான். எப்பயும் வசியத்தை என்ன செய்யும், ரெடியாக இருக்கும். அப்படின்னா என்ன, நான் இன்ற இரவு மரணித்தால் என் மனைவிக்கு அந்த வசியத்தை தெரிஞ்சிருக்கணும், மனைவி மரணித்தால் கணவனுக்கு அந்த வசியத்தை என்ன செய்யணும், தெரிந்திருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை சகோதரர்களே. சைத்தான் இம்ஹால் அவகாசம் இருப்பது போன்றே சைத்தான் என்ன செய்வான், எங்களுக்கு காட்டுவான். இரண்டாவது அம்சம்,